பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை நம்ம கேள்விப்பட்டோம். அதை விட இந்த வழக்கு பெருசாக மாறும். பொள்ளாச்சியில் வேலைக்கு போன பெண்களை தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டு ஆபாசமாக வீடியோ எடுத்து தன் நண்பர்களுக்கும் தன்னுடைய சகாக்களுக்கும் பகிர்ந்தானுங்க. அடித்து துன்புறுத்தி அண்ணா அடிக்காதீங்கண்ணா அப்படிங்கிற அந்த காணொலி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மனசாட்சியக்கூடிய ஒவ்வொருத்தரையும் உலுக்கி போட்டுச்சு. சொல்லப்போனால் அன்னைக்கு அதிமுக மிகப்பெரிய அவப்பெறை வாங்கி கொடுத்ததே பொள்ளாச்சி சம்பவம் தான். சரியா அதிமுக நடந்துகள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டவங்க அதிமுககாரன். இங்க அதே போல 50க்கும் மேற்பட்ட பெண்கள், இப்போ ஒரு பொண்ணு ஆடியோ போட்டிருக்கு, 50க்கும் மேற்பட்ட பெண்களை அந்த பெண்களுடைய வறுமையை குறிவைத்து அழைத்து ஆபாசமாக அந்த பெண்களை கார் வீடியோ எடுத்து அதை தன் நண்பர்களுக்கு பகிர்ந்து பணம் சம்பாதிச்சுக்கான் ஒருத்தன். இதை வச்சு ஒரு பாலியல் தொழில் போல அந்த பெண்களை பாலியல் தொழிலுக்கு தள்ளியிருக்கிறான், வம்படியாக தள்ளியிருக்கிறான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு சேலம் வீரபாண்டியை சார்ந்த தாவேக்காவோட பொறுப்பாளர் மணிகண்டன் மீது வந்திருக்குது. மனுஷங்களான நீங்களாம் ஆலந்தூரில் என்ன வேலையை பார்த்தானோ அதே வேலையை தான் அங்கே சேலம் மணிகண்டனும் பார்த்துக்கிறான். அங்கே ஒரு கணவனை இழந்த பெண்ணு, கணவன் கைவிட்டு போயிட்டாரு, தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கு ஒரு நாள் ஏதோ பேருந்து நிலையத்தில். அப்போ இவன் போய் ஆறுதலாக பேசுகிற மாதிரி, எதுக்குமா அழுதுகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க தெரிஞ்ச அப்படின்னு சொல்லி பேசியிருக்கா. அப்போ அவங்க பிரச்சனை கடன் இருக்குது அது இருக்குன்னு பேசியிருப்பாங்க போல இருக்குது. உடனே எனக்கு தெரிஞ்ச ஃபைனான்ஸாக இருக்காங்க, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசி அவனும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றான். அப்புறம் நம்பரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு பேச வைக்க கொஞ்சம் தூரம் 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இது தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்த மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவங்கள தன் தேவைக்கு பயன்படுத்திக்கிறான். ஒரு நேரத்தில் என்ன, ஒரு 2 பேரும் அறையில் இருக்கும் பொழுது அவருடைய அலைபேசி திறந்துருந்துருக்கு. அலைபேசி எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காணொலிகள், இது ஆபாசமான பெண்களை வீடியோ எடுத்த காணொலியில் வச்சுருந்துருக்கான். அப்போ இந்த பொண்ணுகிட்ட வீடியோ காலில் பேசின வீடியோவையும் எடுத்து வச்சுருக்கான். அப்போ அதை பார்த்தோன்னே அதிர்ச்சியாகி அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு சில காணொலியில் மட்டும் அவங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு அனுப்பிச்சதாக சொல்கிறாங்க. அனுப்பிச்சிட்டு பயந்து அங்கேருந்து அவருடைய நம்பரை பிளாக் பண்ணி போட்டிருக்காங்க. திருப்பியும் தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி என் நம்பரை பிளாக் பண்ணணும் பரவாயில்ல, என் கூட வரலான்னு பரவாயில்ல, என் நண்பர்கள் இருக்காங்க அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க, அவங்க கூட்ட போங்க அப்படின்னு இருக்காங்க. அவன் நண்பர்கள் யார்? தாவேக்கா கட்சிக்காரனா, தாவேக்கா நிர்வாகியா, இல்லை வேற யாருமா? இப்போ இந்த மாதிரி